விழித்துளியின் வணக்கங்கள். பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு வெளிவந்திருக்குது. அதாவது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிட்டு எப்போது ரிசல்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போது அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தது இல்லையா? ஸோ அதற்கான ஒரு தொடக்கமாக இப்போ இந்த விடயம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா, அதாவது பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கானது. ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. பார்ட் பிங்கிறது உங்களுடைய ஓன் சப்ஜெக்ட்டுக்கானது, ரைட்டுங்களா? ஸோ இதில் இந்த பார்ட் ஏக்கான அந்த சர்டிஃபிகேட்டில் வந்துட்டு இந்த 50 மதிப்பெண்ணுக்கானது இதில் வந்துட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத அந்த தகவலும் வந்துட்டு இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்கள் மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கலாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பார்ட் பியில் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸாக உங்களுடைய தகவல் வந்துட்டு, அதாவது ரோல் நம்பரு, உங்களுடைய பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி, சப்ஜெக்ட்டு, மார்க் ஸ்கோர் எவ்வளவு மார்க்குங்கிறது, எலிஜிபிள் ஸ்டேட்டஸ் என்ன, குவாலிஃபைடா நாட் குவாலிஃபைடா அப்படிங்கிறதும், அதில் இல்லைன்னா நாட் எவாலுவேட்டட், உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம், இப்படியான உங்கள் மதிப்பெண்ணோட இதில் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு தெளிவுபடுத்திக்கங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது, ஸோ இதில் எத்தனை பேர் எழுதுனாங்கிறது நீங்கள் அந்த சப்ஜெக்ட் வைஸாக பார்த்துருவீங்க. இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுங்கிற போது இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும், இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, ரிஜிஸ்டர் நம்பரு, உங்கள் பேர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, ஸோ நீங்கள் உங்களோட ஜெண்டர், கம்யூனிட்டி, பிஎஸ்டிஎம் இருந்தால் அது எஸ்ஆர்னோ அதில் இருக்கும், பிடபிள்யூடி கேட்டு, எக்ஸிடி இப்படிலாம் கொடுக்கப்பட்டு உங்களுடைய மார்க்கு, அது மார்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச மதிப்பெண்லேருந்து குறைந்தபட்ச மதிப்பெண் வரைக்குமான உங்களுக்கு இறங்கு வரிசையில் உங்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே வந்துட்டு இந்த தகவல் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இதில் வந்துட்டு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய இந்த தமிழ் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா 114 தான் ஹையஸ்ட்டு மார்க்காக இருக்குது. லோயஸ்ட்டு சிவிக்கு எது அழைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77, ரைட்டுங்களா? ஸோ இப்படியாக இருக்குது. இதில் வந்துட்டு கேட்டகரிலாம் இருக்குது, ரைட்டுங்களா? அந்த கேட்டகரி வைஸாக தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் மதிப்பெண்ணுங்கிறது அந்த இறங்கு வரிசையில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தான் இங்கிலீஷ்லேயும் வந்துட்டு ஸோ ஹையஸ்ட்டு வந்துட்டு 124 மதிப்பெண் வந்து எடுக்கப்பட்டிருக்குது. லோயஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 72 மதிப்பெண் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸை பொறுத்தவரை ஹையஸ்ட்டு 116 வரைக்கும் இருக்குது. அதே லோயஸ்ட்டு பார்த்திங்கன்னா 68 மதிப்பெண் வரைக்குமே வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு 331 பேர் வந்துட்டு அழைக்கப்பட்டிருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ 123 மதிப்பெண் வந்துட்டு ஹையஸ்ட்டாக இருக்குது. லோயஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 61 மதிப்பெண் லோயஸ்ட்டு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 320 பேருக்கு வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச மதிப்பெண் வந்து 105 தான், ரைட்டுங்களா? லோயஸ்ட் மதிப்பெண் அப்படின்னு பார்க்கும்போது 68 மதிப்பெண், 298 பேர் தான் வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து பாட்னியை பொறுத்த வரைக்கும் 103 தான் வந்துட்டு ஹையஸ்ட் மதிப்பெண்ணாக இருக்குது. லோயஸ்ட் மதிப்பெண் எது வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 70 மதிப்பெண் வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இது 206 பேர் கூப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 105 வரைக்கும் ஹையஸ்ட் மதிப்பெண் இருக்குது. குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 68 மதிப்பெண், ஸோ 187 பேர் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு காமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் மார்க்குங்கிற 110, ரைட்டுங்களா? ஸோ லோயஸ்ட்டு அப்படிங்கிற போது 62 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. இது 281 பேர் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்தவரைக்கும் ஹையஸ்ட் 103, ஸோ லோயஸ்ட்டுங்கிற போது 67 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. 233 பேர் வந்துட்டு எக்கனாமிக்ஸில் கூப்பிட்ருக்காங்க. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 104 ஹையஸ்ட் மதிப்பெண். லோயஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா
80 மதிப்பெண் 102 பேர் வந்துட்டு கூப்பிட்ருக்காங்க. அடுத்து வந்துட்டு ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டுங்க வந்துட்டு 97. ஜியாகிரபிலாம் வந்துட்டு மதிப்பெண்ணே வந்துட்டு கம்மி தான், ரைட்டுங்களா. லோயஸ்ட் வந்துட்டு 71, 21 பேர் தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்துட்டு 81, லோயஸ்ட் 60. ஸோ 5 பேர் வந்துட்டு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் வந்துட்டு 126, பரவாயில்ல. லோயஸ்ட் வந்துட்டு 70. ஸோ 94 பேர் வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், இது வந்துட்டு ஹையஸ்ட் 119, லோயஸ்ட் வந்துட்டு 68 மதிப்பெண் வரையும் கொடுத்துருக்காங்க. ஸோ 152 பேர் வந்துட்டு இதுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்படியாக ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு அழைப்புகள் சிவிக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. இதில் உங்களுக்கான அழைப்பு இருக்குது அப்படின்னா நீங்கள் முறையாக வந்துட்டு உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாம் தெளிவுபடுத்திக்கங்க. நீங்கள் வேறு எதுவும் சந்தேகம்னா உங்களுக்கான அந்த மெயில் மூலியமாக நீங்கள் கேட்டு அதையும் தெளிவுபடுத்திக்கங்க. இது போன்ற அடுத்தடுத்த பதிவுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உறவுகளை. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.